ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம ரஞ்சித் மேலே இருந்த டவுட்டு நம்ம நந்தினிக்கு தெரிஞ்சனால, எப்படியோ ஒரு வழியாக என்னடா நந்தினி மாதவி கிட்ட போய் சொல்கிறாளே, இதை சூர்யா கிட்ட சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணுச்சு. அதே மாதிரியே நந்தினி சூர்யா கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஞ்சித் மேலே பெரிய டவுட் வந்து நம்ம நந்தினிக்கு இருக்குது. உடனே நந்தினி வந்து இதை மாதவி கிட்ட போய் சொல்ல, மாதவி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி நந்தினிக்கு சுந்தரவழி கையாலே பெரிய அடியே கிடச்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் எப்படி தான் வந்து நந்தினி இதை சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினினால் இதை சமாளிக்கவே முடியல. நந்தினி உடனே கல்யாண அண்ணன்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாண அண்ணே ஒரு வேலைக்காரன் தான், அவங்களால என்ன பண்ண முடியும்? நந்தினி சொல்லியே கேட்காத இந்த குடும்பம் கல்யாண அண்ணன் சொல்லி கேட்டுருமா? உடனே நந்தினி என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆனால் நந்தினி இந்த விஷயத்தை பற்றி சூர்யா கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ நந்தினி ரூமில் வந்து ரொம்ப எதையோ பற்றி குழப்பமாக யோசிச்சுட்டு இருக்கதை நம்ம சூர்யா வந்து நோட் பண்ணுறாங்க. சூர்யா அப்போ தான் வந்து ரூமுக்குள்ளே வராங்க. நம்ம நந்தினி அப்படியே வந்து கையை வச்சுட்டு எதையோ பற்றி யோசிச்சுட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே கருப்பசாமி கிட்ட நந்தினி வந்து வேண்டுறாங்க. இது எல்லா விஷயத்தையும் சொல்லி கருப்பசாமி கிட்ட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வேண்டிட்டாங்க. வேண்டினதுக்கு அப்புறம் தான் அப்பன்னு பார்த்து சூர்யா சார் ரூமுக்கெல்லாம் என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரானே நந்தினி சூர்யா சாரை பார்க்க நந்தினிக்கு பெரிய ஷாக்கு. உடனே சூர்யா சார், என்ன நந்தினி என்னாச்சு, ஒரு மாதிரியாக இருக்கியே, என்ன வேண்டிகிட்டு இருக்க கருப்பு கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை சார் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் வேண்டலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சூர்யா சார், இல்லை நீ ஏதோ ஒன்று வேண்டிகிட்டு இருந்தியே, ஏதோ மோதிரம் அப்படி இப்படின்னு வேண்டிகிட்டு இருந்த, என்னாச்சு நந்தினி, நீ வந்து கொஞ்ச நாளாக நீ சரியே இல்லை. அன்னைக்கு என்னென்னா மோதிரத்தோட எவிடன்ஸை வந்து பார்க்கணுன்னு நின்ற, அதுக்கப்புறம் என்னென்னா வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க. நைட்டு நானும் ஒன்று நோட் பண்ண தான் செஞ்சேன். நேற்று நைட்டு என்னன்னா, நீ அன்னைக்கு நைட்டு என் ரூம்லேயே இல்லை, எங்கே போயிருக்கேன்னு பார்த்தா கீழே இருந்து நீ மேலே வந்த. அப்பயே நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ ஏதோ ஒன்று பண்ணுற. சரி, நம்ம நந்தினி என்ன தப்பு பண்ண போகிறா, நம்ம நந்தினி எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஒரு மாதிரி விசித்திரமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம நந்தினி, இல்லைங்க எதுவுமே இல்லை, நீங்கள் எதுவும் போட்டு மனசை போட்டு யோசிக்காதீங்க அத்தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம சூர்யா சாரோ, சரி நந்தினி ஏதோ ஒன்று, நான் எதுவும் யோசிக்கலை, நீயும் எதுவும் யோசிக்காமல் நல்லபடியாக தூங்கு, நைட் ஆயிடுச்சு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே சூர்யா சார் யதார்த்தமாக வந்து கீழே போகிறாங்க. கீழே போனோடனே சுந்தரவழி வந்து, ஏய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சாரை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. என்ன தாய் குளமே என்னாச்சு, நைட்டுன்னு கூட பார்க்காம என்ன நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துகிறேன், என்னாச்சு தாய் குளமே அப்படின்னு கேட்க, ஏய் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இந்த வீட்டில் புதுசு புதுசாக பிரச்சனையை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பீங்களா? இல்லை கேட்குறேன், அவளுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் என் அண்ணன் பயலே அவள் சந்தேகப்படுவா அப்படின்னு சொன்னோன்னே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன தாய் குளமே சொல்கிற, நந்தினி என்ன பண்ணா, அவள் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாளே என்கிட்ட சொல்லாமல், அப்படி என்ன பண்ணா நந்தினி அப்படின்னு சொல்ல, ஓ நந்தினி என்ன பண்ணான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவளையே கூப்பிடு அப்போ தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே, சரி இருங்க நான் போய் நந்தினியை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நந்தினியை கூப்பிட்றாக்கா, நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நந்தினியும், சொல்லுங்கள் சூர்யா சார் அப்படின்னு சொன்னோடனே, என்ன பண்ணி வச்சேன் இந்த வீட்டில், ஏதோ ஒன்று பண்ணி வச்சியாமே அப்படின்னு சொல்ல நந்தினிக்கு செம்ம ஷாக்கு. என்னாச்சுன்னு தெரியல, இவருக்கு எதுவும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே, இல்லை சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ முதல்ல கீழே வா நந்தினி, தாய்க்கோளம் வந்து உன்னை பற்றி என்னென்னமோ தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கு, எனக்கு டென்ஷன் ஆகுது, ஒழுங்கா நீ பேசாமல் கீழே வா, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம், கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இந்த வாரேன் சூர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு கையோட நந்தினி வந்து சூர்யா சார் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வந்து இப்படி கத்தின சத்தத்தை கேட்டு கல்யாணம் ஆனனும், என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம நந்தினி வேற சூர்யா சார் ஏதோ கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன விவகாரம் என்னன்னு தெரியல, ஒருவேளை நந்தினி பாப்பாக்கு இனி வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து இருக்குமோ, நந்தினி இந்த வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் அடிக்கிறாங்களோ கொடுமைப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன நந்தினி மேல உள்ள ஒரு பாசத்தில் ஓடி வாராரு. ஓடி வந்தால் நம்ம சுந்தரவள்ளி நந்தினியை வந்து கூட்டிகிட்டு வராங்க. சூர்யா வந்து வராங்க. அதோட பார்த்திங்கன்னா ரஞ்சித்தும் வராங்க. ரஞ்சித்தோட அம்மா அப்பாவும் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கெஸ் மூலமாக உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் கெஸ் பண்ணி. ஸோ அதோட வந்து சுந்தரவள்ளி வந்து, ஏய் நந்தினி இவன்ட்டே சொல்லு, சூர்யா கிட்ட சொல்லு, அத்தா சார்னு தூக்கி வச்சு ஆடுவல, நீ என்ன பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சரிம்மா என் மேலே தாம்மா தப்பு இருக்குது, விடுங்கம்மான்னு நந்தினி வந்து அப்போ கூட வந்து சூர்யா சார் கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னால் வந்து சூர்யா சார் வந்து நம்ம சொல்கிறதான் கண்டிப்பாக வந்து நம்புவார், இந்த வீட்டில் இருக்கவங்க வேணால்
நம்மள நம்பாம இருக்கலாம். ஆனா சூர்யா சார் கண்டிப்பா நம்ம சொல்றத நம்பி பெரிய பிரச்சனையே பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லம்மா, விடுங்கம்மா, விடுங்கம்மா ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளியே சொல்றாங்க. உடனே சுந்தரவள்ளி வந்து, "ஏய் நடிக்காதடி! ஆ என்ன? இவன் கிட்ட சொன்னா, இவன் இந்த வீட்ல ஏதாச்சும் பண்ணிருவான்னு பயப்படுறியா அவன்கிட்ட சொல்ல? சரி நீயே சொல்லாத. நானே சொல்றேன் என்ன நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து சூர்யா கிட்ட இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. உடனே சூர்யா அதிர்ச்சியாயி நந்தினிய வந்து, "நந்தினி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட, "ஆமா சார், உண்மைதான் சார். எனக்கு அப்படியெல்லாம் தோணுச்சு நான் சொன்னேன் சார். ஆனா யாரும் நம்பல சார்" அப்படின்னு சொன்னோனே, "நந்தினி, இப்ப அந்த மோதிரம் எங்க நந்தினி?" அப்படின்னு கேட்டோனே, "இந்தா தான் சார் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருவிரல தூக்கி காட்டுறாங்க. உடனே ரஞ்சித்துக்கு பெரிய ஷாக்கு. என்ன இவ வந்து சொல்ட்டா, இப்ப சூர்யா என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு செம ஷாக்ல இருந்துட்டு, மோதிரத்த பார்த்தோனே, "ரஞ்சித், இது உன் மோதிரம் தானே? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொன்னேன். ரஞ்சித்தோட அப்பா, அம்மாவும், "ஆமா சூர்யா, இது ரஞ்சித்தோட மோதிரம் தான். ஆனா வந்து ஆ இது ரஞ்சித்தோடது இல்ல. ரஞ்சித்தோட மோதிரம் இப்படி தான் இருக்கும். பிளாட்டினம் தான். இந்த டிசைன் தான். ஆனா இது ரஞ்சித்தோட மோதிரம் இல்லன்னு" சொல்லிர்றாங்க. உடனே சூர்யா, "என்ன என்ன சொல்றீங்க அங்கிள்? இது ரஞ்சித்தோட மோதிரம்னா, இது இல்லன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல" அப்படின்னு சொன்னோனே, ரஞ்சித்தோட அப்பா வந்து ரஞ்சித் கிட்ட, "ரஞ்சித், உன்னோட மோதிரத்த எடுத்துட்டு வா ரஞ்சித்" சொன்னோனே, இருங்கப்பா எடுத்துட்டு வரேன்னு" சொன்னோனே, ரஞ்சித் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்ல அந்த மோதிரத்த வந்து செய்ய குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த மோதிரத்த பத்தி ரஞ்சித்தோட அப்பா வந்து, "ரஞ்சித், உன் மோதிரத்த எங்கன்னு?" கேட்டப்போ, ரஞ்சித் வந்து, "இந்தா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப்ல செஞ்ச மோதிரத்த வந்து ரஞ்சித்தோட அப்பா கிட்ட காமிச்சிருப்பாங்க ரஞ்சித். ஸோ அந்த மோதிரத்த தான் வந்து இப்ப சூர்யா கேட்டோனே ரஞ்சித் வந்து எடுக்க போயிருப்பாங்க. அப்பதான் வந்து சுந்தரவல்லி கிட்ட சூர்யா வந்து பேசிட்டு இருப்பாங்க. ரஞ்சித் ஒரு பக்கம் அந்த மோதிரத்த எடுக்க போக, நம்ம சூர்யா வந்து சுந்தரவல்லிட்ட சொல்லுவாங்க, "தாய் குலமே, நந்தினி ஏதோ ஒரு சொல்றான்னா, அது கண்டிப்பா கரெக்ட்டா தான் இருக்கும். சொல்றத கேளுங்க. இந்த ரஞ்சித் மேல எனக்கு அப்பயே இருந்து டவுட் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லவும், ரஞ்சித்தோட அப்பா, "என்ன சூர்யா பேசிட்டு இருக்க? ஏன் முன்னாடி என் பையன பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? ரஞ்சித் அப்படிப்பட்டவன் கிடையவே கிடையாது. ரஞ்சித் சின்ன வயசுலேருந்து அப்செட்டா இருக்கிற பையன் தான். ரொம்ப அப்செட்டாவே இருப்பான். யாரு கூடயும் ஒட்ட மாட்டான், சேர மாட்டான். அவன் அப்படி இருக்கிற பையன். இன்னும் சொல்லப்போனா அவன் பெரிய இன்ட்ரோவர்ட்ன்னு தான் சொல்லணும். அவன போய் இப்படியெல்லாம் சந்தேகப்படுற?" அப்படி சொன்னோனே, "இல்ல அங்கிள், உங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அந்த மாரி உங்க பையன் உங்களுக்கு நல்லவனா இருக்கலாம். ஆனா வந்து எனக்கு ரஞ்சித் மேல பெரிய டவுட் இருக்கு" அப்படி சொல்லிட்டு சொல்லவுனே, ரஞ்சித்தோட அப்பா, அம்மா வந்து முழிச்சுட்டு சுந்தரவல்லிகிட்ட, "சுந்தரவல்லி, என்ன சுந்தரவல்லி, சூர்யா இப்படி பேசிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொன்னோனே, "அண்ணே இருங்கண்ணே." சுந்தரவல்லி உடனே, "அண்ணே இருங்கண்ணே, நான் பேசிக்கிறேன். எனக்கு தெரியாதாண்ணே ரஞ்சித் பத்தி? உங்க பையன பத்தி எனக்கு தெரியாதா? நான் எதனால சுரேகாவ கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்? உங்க பையன் அவ்வளோ டீசென்ட்டா, அவ்வளோ மெச்சூர்டு. ஒரு பிஸ்னஸை கூட தனியா நின்று ஹேண்டில் பண்ணுவான். அவ்வளோக்கு அவனுக்கு நாலேட்ஜ் இருக்கு. அவன் வந்து காலேஜ் முடிச்சப்பயே ஒரு ஹானர் டிகிரி மொதற்கொண்டு முடிச்சிருக்கான். அவன பத்தி எனக்கு தெரியாது. அவனா இந்த மாரி கேவலமான சீப்பான வேலையெல்லாம் செய்ய போறான்? நீங்க இருங்கண்ணே, நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட, "ஏய், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு அறிவே இல்ல. உங்க புத்தியெல்லாம் என்னைக்கும் மாறிடவே மாறிடாது" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ரஞ்சித்தும் அந்த மோதிரத்த எடுத்து சூர்யா கிட்ட காட்ட தான் போறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா!